ஓம் சாந்தி. 3/1/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நிராகாரமான தந்தை தன்னுடைய வழியை கற்றுக் கொடுத்து உங்களை ஆஸ்திகர்களாக மாற்றுகின்றார். ஆஸ்திகர்களாக ஆவதன் மூலம் நீங்கள் பாபாவிடம் இருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும். கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்தை அடைவதற்காக எந்த 2 விஷயங்களின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: படிப்பு மற்றும் சேவையின் மீது முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். சேவை செய்வதற்காக மிக நல்ல லட்சணங்களும் இருக்க வேண்டும். இந்த படிப்பு மிகவும் அதிசயமானதாகும். இதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். துவாபர யுகத்திலிருந்து செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் ராஜ்யம் கிடைக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் இந்த படிப்பை படிப்பதன் மூலம் இளவரசன் இளவரசியாக ஆகிறீர்கள். பாடல்: நமது தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். உங்களுடைய தீர்த்த யாத்திரை என்பது வீட்டில் அமர்ந்து கொண்டே அமைதியாக முக்தி தாமம் சென்றடைவதாகும். உலகத்தினுடைய தீர்த்த யாத்திரைகள் பொதுவானவை, உங்களுடையதோ தனிப்பட்டதாகும். மனிதர்களுடைய புத்தியின் தொடர்பு சாது சந்நியாசிகளின் பக்கம் அதிகம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவை மட்டுமே நினைவு செய்வதற்கான வழி கிடைத்துள்ளது. அவர் நிராகாரமான தந்தை ஆவார். நிராகாரமானவரை, அதாவது உடல் இல்லாதவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிராகாரமான வழியில் செல்பவர்களே என்பதும் கிடையாது. உலகத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன அல்லவா? இது ஒரே ஒரு நிராகாரமான இந்த வழியை நிராகாரமான தந்தையே வந்து தருகின்றார். இதன் மூலம் மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியான ஜீவன் முக்தி அல்லது முக்தியை அடைகிறார்கள். இந்த விஷயங்கள் எதையும் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. நிராகாரமானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று மட்டுமே வெறுமனே சொல்லிவிட்டார்கள். அநேக விதமான வழிகள் இருக்கின்றன. சத்யுகத்தில் ஒரு வழிதான் இருக்கிறது. கலியுகத்தில் அநேக வழிகள் உள்ளன. அநேக தர்மங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வழிகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வழி இருக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு பாபாதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றுவதற்கான உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியை கற்றுக் கொடுக்கின்றார். உங்களுடைய சித்திரங்களை பார்த்து நிறைய பேர் என்ன இப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று கேட்கிறார்கள். முக்கியமான விஷயம் என்ன? இது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல், இடை, கடைசி பற்றிய ஞானம் ஆகும். இந்த ஞானத்தின் மூலம் நாங்கள் ஆஸ்திகர்களாக ஆகின்றோம் என்று சொல்லுங்கள். ஆஸ்திகர்களாக ஆவதின் மூலம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நாஸ்திகர்களாக ஆவதின் மூலம் ஆஸ்தியை இழந்து விட்டோம். நாஸ்திகர்களை ஆஸ்திகர்களாக மாற்றுவதுதான் இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய கடமையே ஆகும். இந்த அறிமுகம் உங்களுக்கு பாபாவின் மூலம் கிடைத்தது. திரிமூர்த்தி சித்திரம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. பிரம்மாவின் மூலம் கண்டிப்பாக பிராமணர்கள் உருவாக வேண்டும் அல்லவா? பிராமணர்களின் மூலம்தான் யக்யம் நடக்கிறது. இது மிகப்பெரிய யக்யம் ஆகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள். அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஆஸ்தி கூட படைப்பவரான பாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது என்று பாபா அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். படைப்புகள், அதாவது குழந்தைகளிடமிருந்து ஆஸ்தியானது கிடைக்க முடியாது. எனவே அனைவரும் ஈஸ்வரனாகிய தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஸ்வர்க்கத்தை படைப்பவர் பாபாவே ஆவார். மேலும் அவர் பாரதத்தில்தான் வருகின்றார், வந்து இந்த காரியத்தை செய்கின்றார். திரிமூர்த்தி சித்திரம் மிகவும் நல்ல பொருளாகும். இவர் பாபா, இவர் தாதா ஆவார். பிரம்மாவின் மூலம் பாபா சூரிய வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகின்றார். குறிக்கோள் முழுமையானதாக இருக்கிறது. ஆகையால் பாபா பதக்கங்களையும் செய்ய வைக்கின்றார், அதாவது பேட்ஜுகளையும் உருவாக்கி வைத்துள்ளார். குறைந்ததிலும் குறைவாக உங்களுக்கு
2 சொற்களில் புரிய வைக்கின்றோம் என்று சொல்லுங்கள். தந்தையிடமிருந்து வினாடி நேரத்தில் ஆஸ்தி கிடைக்க வேண்டுமல்லவா? பாபா ஸ்வர்க்கத்தை படைப்பவராவார். இந்த பேட்ஜுகள் மிகவும் நல்ல பொருட்களாகும். ஆனால் நிறைய தேக அபிமானம் உள்ள குழந்தைகள் இதை பற்றி புரிந்து கொள்வதில்லை. இதில் நம்முடைய ஒரு வினாடியினுடைய ஞானம் இருக்கிறது. பாபா பாரதத்தை தான் சொர்க்கமாக மாற்றுகின்றார். புதிய உலகத்தை பாபா தான் ஸ்தாபனை செய்கின்றார். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூட பாடப்பட்டுள்ளது. இந்த ஞானம் முழுவதும் புத்தியில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருக்கு யோகம் இருக்கிறது என்றால் ஞானம் இல்லை, தாரணையாவதில்லை. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு ஞானத்தின் தாரணை நன்றாக ஏற்படும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. வாழ்வில் ஞானத்தை தாரணை செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும். தங்கள் வாழ்க்கையில் ஞானத்தை தாரணை செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும். யார் அதிகம் சேவை செய்கிறார்களோ, நல்ல லட்சணங்கள் யாரிடம் இருக்குமோ அவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பளிக்க வேண்டும். 2. கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதே தந்தையின் நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சேவையின் வெற்றிக்காக தங்களுடைய நிலையை ஆத்தும அபிமானம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். வரதானம்: அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கும் விழா கொண்டாடக்கூடிய சமாதான ஸ்வரூபம் ஆகுக. விளக்கம்: எப்போது நீங்கள் தங்கள் சம்பூர்ண ஸ்திதியில், அதாவது முழுமையான நிலையில் நிலைத்திருப்பீர்களோ அப்போதுதான் சமாதான ஸ்வரூபமான ஆத்மாக்களின் மாலை என்பது தயாராகும். சம்பூர்ண ஸ்திதியில் இருக்கும்போது பிரச்சனைகள் குழந்தையின் விளையாட்டாக அனுபவமாகும். அதாவது அவை அனைத்தும் சமாப்தியாகிவிடும். பிரம்மா பாபாவின் முன் ஒரு குழந்தை ஏதாவது பிரச்சனையை எடுத்து வந்தால் அந்த பிரச்சனைக்கான வார்த்தைகளை அவர் முன்னால் பேசுவதற்கான தைரியமே இருக்காது. அவர்கள் அந்த விஷயங்களையே மறந்து விடுவார்கள். அதேபோல குழந்தைகளாகிய நீங்களும் சமாதான ஸ்வரூபமாக ஆகும்போது அரை கல்பத்தின் பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கும் விழா நடந்துவிடும். உலகத்தின் பிரச்சனைகளுக்கு சமாதானமே மாற்றம் ஆகும். ஸ்லோகன்: யார் சதா ஞான சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் மாயையின் ஈர்ப்பில் இருந்து தப்பித்து விடுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி. இன்றைய ஹோம்வொர்க்: தன்னுடைய சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். தனது டபுள் லைட் ஃபரிஷ்தா சொரூபத்தில் நிலைத்திருந்து சாட்சியாக ஆகி அனைத்து நடிப்புகளையும் பார்த்தாலும் சக்தி, அதாவது சகயோகத்தை கொடுங்கள். ஏனெனில் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்வதற்கு நிமித்தமானவராக இருக்கின்றீர்கள். இவ்வாறு சக்தி கொடுப்பதுதான் அதனை கடைபிடிப்பதாகும். ஆனால் உயர்ந்த ஸ்திதியிலே நிலைத்திருந்து சக்தியை கொடுங்கள். வார்த்தைகளின் சேவையை செய்வதுடன் கூடவே மனதில் சுப பாவனைக்கான உள்ளுணர்வின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.